ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கடந்த திமுக அரசோட நீங்களும் பயணம் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து சிஎம் வந்து வெள்ளரிக்கை தனி மனிதன் கடன் வந்து 1,20,000. அப்போ அவங்களோட தான் நீங்களும் பயணிருக்கீங்க. அந்த கடன் சுமை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சார், நாங்கள் அவர்களோடு மட்டுமல்ல அதிமுகவோடு பயணித்திருக்கிறோம். ஜனநாயக சக்திகள் அனைத்தோடும் இனியும் நாங்கள் பயணிப்போம். வெள்ளரிக்கை பற்றி, நிர்வாகத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் வெளியில் இருக்கிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற போது அது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஆட்சி, ஒவ்வொரு துறை, அரசின் நிதிநிலை இவையெல்லாம் அரசு அறிவிக்கிறது. ஆனால் எங்கள் கீழ் அல்ல IPS IFS அதிகாரிகள், எங்கள் கீழ் நிர்வாகம் அல்ல. நாங்கள் எதிர்கட்சி, குரல் எழுப்புகிறோம். ஆனாலும் இந்த வெள்ளை அறிக்கையின் மீது கருத்து சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். கடன், மாநில அரசு கடன் பெறுவது மிக இயல்பு. ஒன்றிய அரசு பெற்றிருக்கிற கடன் ஒப்பிட்டால் மாநில அரசு கடன்கள் மிக மிக இயல்பு. அதிர்ச்சி தருகிற வகையில் நாட்டின் பிரதமரே கடன் பெற்றிருக்கிறார், இந்தியாவே கடன் பெற்றிருக்கிறது. எனவேதான் உலக வங்கி சொல்கிறபடி நாம் நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எனவே கடன் இல்லாத ஒரு தற்சார்பு சூழலில் இந்தியா, தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. இந்த கடனை தமிழ்நாடு தனது உற்பத்தி திறன் கொண்டுதான் அடைக்க வேண்டும். அதில் தற்சார்பு தான் மிகப்பெரிய பங்களிக்கும். நாடு கடந்த நிறுவனங்கள் நாட்டை சூறையாடுகிறது. எனவே தற்சார்புக்கு கிராமங்கள் சார்ந்த, காடுகள் சார்ந்த, கடல் சார்ந்த நமது எளிய மக்களின் தொழில் இருக்கிறதல்லவா, மரபு தொழில், பண்பாட்டு தொழில், அந்த தொழிலுக்கெல்லாம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் முழு முன்னுரிமையில் தர வேண்டும், நிதியுதவிகள் செய்ய வேண்டும். சிறுதொழில், குறுதொழில், அதுதான் நமது ஆதாரம். அதற்கு கூடுதல் முன்னுரிமைகள் தர வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றிருக்கிற கடன் அடைக்க முடியும். தற்சார்பில் தான் ஒரு நாடு முன்னேறும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விடுகிற போது அது ஏற்கனவே இருக்கிற நமது செல்வ வளங்களை சூறையாடும். எனவே ஒரு புதிய பொருளாதார கொள்கைக்கு, உழைப்பாளி மக்களின் நலன் சார்ந்த, சிறுதொழில் குறுதொழில் நலன் சார்ந்த ஒரு கொள்கைக்கு திரும்புகிற போதுதான் நாடு ஒரு முன்னேற்றத்தை அடையும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். எனவே மிக இயல்பானது இது. ஒரு மாநிலங்கள் கடன் பெறுவது மிக இயல்பானது. இது கடன் சுமையிலிருந்து நாடு விடுபட வேண்டும் என்றால் வாரா கடன்கள் வசூலிக்கப்பட வேண்டும். அந்த வாரா கடனில் நாடு கடந்த நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஏழைகள் அல்ல, தொழிலாளிகள் அல்ல. எனவே இந்த சூழலில் பயன்படுத்தி அத்தகைய கடன்களை எல்லாம் ஒன்றிய அரசு, மாநில அரசு தன் பங்குக்கு வசூல் செய்ய வேண்டும். ஒரு மாநிலத்தின் கடன் நடைபெறுவது என்பது உழைக்கும் மக்களின் உற்பத்தி திறனிலோ தற்சார்பிலும் தான் அடங்கியிருக்கிறது. எனவே அதற்கு மாநில அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போன ஆட்சியில் வந்து இவருக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் கேட்க சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இருக்கிற தாவே காட்சியோட நீங்கள் ஒரு நட்போடு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கேட்கலாங்க. கேட்டால் இப்போ வெள்ளை அறிக்கை பற்றி சொல்லுவது நீங்கள் உங்களால் விஷயங்கள் சொல்ல முடியுமே. ஏன் நீங்கள் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, இந்த ஆட்சியிலும் நாங்கள் அதிகாரத்தில் இல்லை. வரும் காலங்களிலும் கேட்கப்படுமா? இல்லை, எப்பொழுதுமே கோரிக்கைகளை நாங்கள் முன்மொழிவோம். தொழிலாளர் கோரிக்கைகளில் எங்களுக்கு சமரசம் இல்லை, நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகளில் சமரசம் இல்லை, மாநில உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளில் எங்களுக்கு சமரசம் இல்லை. யாராக இருந்தாங்கள் நாங்கள் கேட்போம். நாங்கள் அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம் வெளியிலிருந்து. அது கூட சட்டமன்றத்தில் உரையாடலாக இருந்திருக்கிறது. மக்கள் தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதிக இடம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எங்களை ஆதரவு கேட்கிற பொழுது மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். மக்களாட்சி அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது, இன்னொரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்திருக்கிறோம். நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பின்மையில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். உழைக்கும் மக்கள், ஏழை மக்கள், தமிழக நலனில் மிக உறுதியாக இருக்கிறவரை எங்கள் ஆதரவும் தொடரும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிப்பதால் இந்த அரசுக்கு நெருக்கடியை தரமாட்டோம்.
பிறர் சொல்வது போல் கல்லடிக்க மாட்டோம், இக்கட்டில் ஆழ்த்த மாட்டோம். எங்கள் கோரிக்கை வெளிப்படை. அந்த கோரிக்கையின்பால் நாங்கள் நிற்போம். எப்பொழுதுமே விவசாயிகள், தொழிலாளர்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இங்கே இருந்து எங்கள் குரல் எழுப்புவோம். அரசுக்கு அளித்த ஆதரவு ஜனநாயகத்திற்கானது. அது அமைப்பு நிலையாக, அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு. தனியார் பள்ளியில் வந்து மறைமுகமாக சார், எங்கள் கொள்கை இடது கொள்கை என்பது கல்வியை, மருத்துவத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. அந்த கொள்கை நிலைக்கு காலம் இன்னும் கனியவில்லை. அதை மெல்ல மெல்ல அந்த காலத்தை நோக்கி, அதாவது இடது சிந்தனையை நோக்கி நகர்த்துகிற பெருமணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஒரு நாகரிக அரசின் பொறுப்பு என்பது கல்வியோ மருத்துவம் அரசு சார்ந்தது, தனியார் சார்ந்தது அல்ல. எனவே அந்த நிலை வர வேண்டும். அதற்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம், போராடுகிறோம். ஆனால் இன்றைய யதார்த்த சூழல், தனியார் கல்வி நிறுவனங்கள் பகற்கொள்ளையில் ஈடுபடுவது எங்களால் ஏற்க இயலாது. எனவே கல்விதான் ஒரு தேசத்தின் எதிர்காலம். கல்வியை பயன்படுத்தி தனியார்கள் பொருள் சேர்ப்பதை, பணம் சேர்ப்பதை எங்களால் ஏற்க இயலாது. அரசு தான் இதில் கூடுதலாக இருந்து கவனம் செலுத்தி விழிப்போடு இருந்து ஒரு கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதுதான் எங்கள் நிலை. கூடுதலாக ஆரம்ப கல்வி துவங்கி உயர்கல்வி வரை அரசு கல்வி நிறுவனங்கள் இன்னும் கூடுதல் கவனம் பெற்று அது மிக சிறந்த நிலையை எய்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. அதற்கான முழு ஒத்துழைப்பை கம்யூனிஸ்ட் கட்சி தரும். விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன என்ன மாதிரி? நேற்று கூட நாங்கள் விருதுநகரில் எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டோம். எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் அந்த கோரிக்கையில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். பயிர்க்கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் நாட்டிற்கானவர்கள், மனிதகுலத்திற்கானவர்கள், ஒரு துண்டு நிலைத்து வைத்துக் கொண்டு இயற்கையோடு போராடுகிறவர்கள். அவர்களுக்கு எல்லாவித உதவியும் ஒரு அரசு செய்ய வேண்டும். உலகத்தின் பல்வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகளே விவசாயிகளின் பக்கம் இன்று எல்லா உதவிகளும் செய்கிறது. நம்மை போன்ற வளர்கிற நாடுகளில், வளர்முக நாடுகளில் விவசாயிகளுக்கு அருகில் நின்று அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் கடன்களை ரத்து செய்ய வேண்டும். எந்த ஒரு விவசாயம் தனக்காக வாழ்வதில்லை, நாட்டிற்காக, உலகுக்காக தான் உற்பத்தி செய்கிறார்கள். எனவே கூடுதல் பொறுப்பெடுத்த அரசு உதவ வேண்டும். ஒன்றிய அரசு உரிய நிதிகளை தர வேண்டும். மாநில அரசும் இப்பொழுதுதான் அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. படிப்படியாவது அந்த கடன்களை முழுவதுமாக ரத்து செய்வதற்கு தமிழக அரசு வாக்குறுதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக வந்து எங்களுடைய இடதுசாரி கட்சிகள் வந்து நாங்கள் தான் ஓட்ட அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை, அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டோடைய கருத்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இது பல முறை சொல்லியாச்சு. சட்டசபையில் நேற்று பேசியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களிடம் ஆதரவு கோரப்பட்டது, கடிதம் தரப்பட்டது. அன்றுள்ள சூழலில் அமைப்பாக நாங்கள் கூடினோம், விவாதித்தோம். நாட்டு மக்கள் தனிப்பெரும் கட்சியாக தவிகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை அழைப்பதுதான் ஆட்சிக்கு முறை. எனவே கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று முதல் அறிக்கையை நான் கொடுத்தோம். அடுத்து ஆதரவளிப்பது என்று கட்சி முடிவு செய்து அந்த ஆதரவையும் நாங்கள் வழங்கினோம். இது அமைப்பாக கூடி தன்னியல்பில் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அரசியல் முடிவு ஜனநாயகத்தை காப்பதற்காக. மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. இவ்வளோ 1,72,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற நோக்கில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளிப்பதாக சொல்லிவிட்டோம். இதை எங்கள் தயவென்று எப்பொழுதும் நாங்கள் சொல்வதில்லை. அரசியலாக எடுத்த முடிவு. நாங்கள் அதுபோல் சிந்தனை எங்களுக்கு எப்பொழுதும் வரவில்லை. அரசியலாக நாங்கள் சிந்திக்கிறோம். மக்களாட்சியில் அதன் மாண்புகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. முந்தைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னபோது கூட அது பிழை என்று நாங்கள் சொன்னோம். எங்கள் நிலையை பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அரசியலாக இருக்கிறோம், அரசியலாக தான் சிந்திக்கிறோம். சட்டசபையில் வந்து உதயநிதி வந்து பொதுக்கூட்டங்கள் நடந்து பேசுன மாதிரி விஷயம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளியில் பேசுறாங்க.
இதை பத்தி நீங்க என்ன? சட்டமன்றத்தில் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் நல்ல மரபுகளை, நல்ல அரசியல் பண்புக்கூறுகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து கற்க வேண்டும். பலர் சொல்வார்கள், ஜீவா, ராமமூர்த்தி, ராஜாஜி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று பல மேதைகள், பல ஆளுமைகள், காமராஜர் என்ன பல ஆளுமைகள் விட்டிருந்த இடம் அது. கற்க வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. அங்கிருந்து இந்த தலைமுறை கற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்றத்தில் இருந்த எங்களை போன்றவர்களும் கற்றுக்கொள்கிறோம். நாட்டிலிருந்து, மக்களிடமிருந்து, சட்டசபை நிகழ்வுகளிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகத்தின் உயர் பண்புக்கூறு. எனவே ஆளுங்கட்சியிடமிருந்து எதிர்கட்சியிடமிருந்து ஆளுங்கட்சியும் கற்றுக்கொள்ள வேண்டும். தோற்றவர்களை எளிதில் கடந்து செல்வதும் அவர்களை கீழாக பார்ப்பதும் மிக மிக தவறு. வெற்றியின் தோல்வியும் மிக இயல்பு. டாக்டர் அம்பேத்கர் சொல்வது போல், தோல்வி இல்லை என்றால் வெற்றி பொருள் இழந்துவிடும். எனவே நாணயத்தின் இருபக்கம் போல் ஜனநாயகத்தின் வெற்றியும் தோல்வியும். எனவே இன்று வெற்றி பெறுகிறவர்கள் நாளை தோல்வியடையக்கூடிய ஜனநாயகத்தில், இன்று தோல்வியடைந்தவர்கள் நாளை வெற்றி பெறக்கூடும் ஜனநாயகத்தில். 40-50 ஆண்டு காலமாக பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து, தடைகளை சந்தித்து, இன்று வரை போராடி வருகிற கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்னும் அதிகாரத்திற்கு வரவில்லை. இதன் பொருள் நாளைக்கு வராது என்ற அர்த்தம் அல்ல. அடுத்த தலைமுறை சிந்திக்கிற போது, உரையாடல் செய்கிற போது நாடு இடது பக்கம் திரும்பும். நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு புதிய சமூகத்தை அடுத்த தலைமுறை தேடுகிற பொழுது நாடு இடது பக்கம்தான் திரும்பும். பெரு அதற்கு உதாரணம். 4 தினங்களுக்கு முன்னால் இத்தாலியில் மேயர், தனித்தே கம்யூனிஸ்ட் மேயர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு உதாரணம். தெலுங்கானாவில் தனித்தே மேயர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது ஒரு உதாரணம். எங்கேயும் இடதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. நிலவுகிற இந்த சமூகத்திற்கு மாற்று என்பது, முதலாளிகளின் சமூகத்திற்கு மாற்று என்பது உழைப்பாளி மக்களின் சமூகம்தான். கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்களின் சமூகம்தான். அந்த சமூகம்தான் இடது சமூகம் என்கிறோம். நாங்கள் சோசியலிஸ்ட் சமூகம் என்கிறோம். நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கிறோம். காழ்ப்பும் இல்லை, கசப்பும் இல்லை, பழிவாங்கும் எண்ணமும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், களமாடுகிறோம். நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். சினிமா படம் பாத்தீங்கன்னா விஜய் சார் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி ஸ்டோரி எப்படி பாக்குறீங்க? எல்லா குட்டி ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்கை பண்ணியிருக்காங்க. இது சட்டப்பேரவையுடைய மாண்பு தானா? 50 வருஷம் இங்கே சட்டப்பேரவை நடந்திருக்கு. இதுல எந்த முதல்வரும் ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி செஞ்சிருக்காங்களா? அதை பத்தி யாரும் தாழ்வு பாராட்டக்கூடாது. அது முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, யாரும் தாழ்வு பாராட்டக்கூடாது. யாரையும் உடல் மொழியால் கடந்து செல்லக்கூடாது. எவ்வளவுதான் நேரெதிர் கருத்து இருந்தாலும் பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் மதித்து ஒருவர் நிரப்பிக் கொள்வதில் தான் ஜனநாயகத்தின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் எல்லோருமே கூட்டாக சிந்திக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அது தவறு. உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். முதல்வர் அந்த தந்தையை தேடுகிறேன் என்று சொன்னது ஏற்புடையதல்ல. அதற்கு இன்னொரு மறுமொழியில் எதிர்கட்சி தலைவர் சொல்வதும், பிள்ளைகளை துணைவேரை அழைத்து எங்கே தேடுகிறோம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. இது நமது மரபுகளுக்கும் பண்புக்கூறுகளுக்கும் அந்நியமானது. அதிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது. எளிய மக்கள், ஏழை மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அது குறித்து நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள். மோடி அரசுடன் இணக்கமாக இருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு நிதி கிடைக்கும் சொல்லி ஏற்கனவே டெல்லி போனப்போ நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. போன அரசு டெல்லியோட இணக்கமாக, அதனால நமக்குரிய ஃபண்டு வரல. இப்போ இணக்கமாக இருந்தால் நீங்க போட்டியோட இருப்பீங்க. எப்படி இணக்கம் என்பது என்ன? ஒன்றிய அரசின் கடமை, டியூட்டி. மாநில அரசு தான் நிதியை கொடுக்கிறது. மாநில அரசுகள் தான் அதிகாரத்தை தருகிறது. கொடுப்பதற்கு நீங்கள் யார்? கொடுப்பதற்கு நீங்கள் எஜமானம் அல்ல. அதை கெஞ்சி பெறுவதற்கு மாநிலங்கள் வேலையாட்களும் அல்ல. கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். சட்டத்தின்படி ஒன்றிய அரசு நடந்து கொள்ள வேண்டும். எனவே மாநில உரிமை இது. நிர்வாகத்தில் பிரதமருடன், உள்துறை அமைச்சருடன் ஒரு இசைவாக இருப்பது என்பது வேறு. நமது மாநிலத்தின் கொள்கைகளை விட்டுத் தருவது என்பது வேறு. எந்த நேரத்திலும் அதை விட்டுத்தரக்கூடாது. போராடி பெற வேண்டும். அத்தகைய போராட்டங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். முடிவுதான் இல்லை. அதாவது விவசாயிகள் ஏக்கர்ல நாத்து நட்டுறதுல இருந்து களை புடுங்கி வச்சு வம்சாவளியா அது வந்துகிட்டு தான் இருக்கு. பிரச்சனை முடிவுதான் என்ன?
சார் நீங்க என்னதான் சரி, சார் நீங்க பட்டாசு தொழிலாளர்களும் சரி, உங்களுக்கு முடிவு தான் என்ன, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிதான் என்ன? நீங்க என்னதான் அணை போட்டாலும் சரி, எவ்வளவு உறுதியான அணை கட்டினாலும் சரி, காவிரி அன்னை தமிழ் மண்ணை நோக்கி தான் வருவார். அது இயற்கை நியதி, அதான் இயற்கை. அதை திருப்பி இன்னொரு பக்கம் டெல்லி பக்கம் திருப்ப முடியாது. தமிழ்நாட்டை நோக்கி தான் வரணும், டெல்டா நோக்கி தான் வரணும். இல்லைன்னா காவேரி பொருள் இழந்து விடும். ஒன்று, எந்த சூழலிலும் அணை கட்டக்கூடாது. நீருக்காக நீர் பிடிப்பு பகுதி அவையெல்லாம் நீருக்காக இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. எனவே நமது உரிமை நீர் சம்பந்தப்பட்டதல்ல, 2 மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நாட்டின் ஒருமைப்பாடு ஒற்றுமை சம்பந்தப்பட்டது. எனவே கர்நாடக அரசு மிக நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் நமது உரிமையை நாம் கேட்கிறோம். நம்மை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஒரு விவாதம் நடக்கணும் நாடாளுமன்றத்தில். நதி நீரெல்லாம் ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானதில்லை. எப்படி தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை பெரிதொரு மாநிலத்துக்கு சென்றால் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. ரயில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு சென்றால் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. நதி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சென்றால் அதையே நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஒரு காலம் எழணும். இருக்கிற இயற்கை செல்வங்கள், நதி நீர் எல்லாம் நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். கனிம வளங்கள், செல்வ வளங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு சொந்தமாக இருக்கு. அதெல்லாம் இயற்கை, இவையெல்லாம் நாடு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அது பற்றி ஒரு டிபேட் நாடாளுமன்றம் நடத்தணும். அது நீண்ட நெடுங்கால தொலைநோக்கு. பட்டாசு தொழிற்சாலையை பொறுத்தவரை அதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கணும். அந்த நவீனங்களுக்கு அரசு ஒத்துழைக்கணும். பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு கூடுதல் சிந்தனை தேவைப்படுகிறது, அரசின் கூடுதல் சிந்தனை தேவைப்படுகிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்குது சீனாவெல்லாம். ஆனால் சிவகாசி பொறுத்த வரைக்கும் தங்களது கைத்திறனில், சிந்தனை திறனிலேயே அவர்களோடு போட்டியிடக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்கள் நமது சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள். அவர்களுக்கு இன்னும் நுட்பங்களை தந்து, இன்னும் ஊதிய உயர்வை தந்து, இன்னும் பாதுகாப்பை தந்தால் சீனாவையும் நம்மால் வெல்ல முடியும். அவ்வளவு திறன் படைத்தவர்கள் நம்முடையவர்கள். ஒரு சாதாரண தீக்குச்சி நம்மோடு போட்டியிட முடியாது. நமது சாதாரண அந்த பீடி சுருட்டுகிற, அந்த கைகளில் பீடி சுருட்டுகிற அந்த திறனுக்கு நிகர் இல்லை. அந்த நுட்பங்களை கொண்டு அரிசியில் சித்திரம் வரைகிற அந்த பசும்பொன்னில், ஐம்பொன்னில் சித்திரம் வரைகிற திறன் உலகத்திலே எந்த தொழிலாளிக்கும் இல்லை, நம்மிடம் தான் இருக்கிறது. எனவே இதெல்லாம் அரசு பின்புலமாக இருந்து உதவிகள் செய்ய வேண்டும். அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. ஓகே. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.